உலகம் உள்ள தொழில் பேசும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஈகிள் பிராண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வால் மவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்ஐ டிவி 4A வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிருந்தோம். அதுல இந்த வால் மவுண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா வாரண்டி கவர் ஆகாது அப்படின்ற இஷ்யூஸ் ஏதாவது வரும் அப்படின்ட்டு அவங்க சொன்னதுனால அவங்க எடுத்துட்டு வந்த வால் மவுண்ட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த வால் மவுண்ட் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து ஸ்பேஸும் கிடையாது. சரி, ஓகே, ஃபிக்ஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பட் அந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், வால் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து வால் மவுண்ட் வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போறோம். பிளஸ் இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க இதை யூஸ் பண்ணி 270 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு டிவி வந்து நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான். என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஸ்ட்ரைட் பொசிஷன் தான் பாக்குறேன்ற அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஒருவேளை வேற எங்கேயாவது நீங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏத்த மாதிரி டிவியை வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். உங்களுக்கு உங்க சைடு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிடலாம். அதற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளெக்சிபிளான ஒரு வால் மவுண்ட் தான் இது. ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் டிவி ஏதாவது நீங்க வாங்குறீங்கன்னா, சோ இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு வந்து அதை வந்து அன்பாக்சிங் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து கடைசியா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சொன்ன மாதிரி டெக்னாலஜி சம்பந்த நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வந்து இருப்பேன். சரி, வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நீங்க mohatechintamil சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஈகிள் பிராண்ட் சம்மந்தப்பட்ட பேக்கிங் இதுதான். ஸோ இந்த பேக்கிங்கில் மேலே வந்து பார்க்கலாம், அவங்க டெஸ்டட் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஒரு சின்ன ஒரு இமேஜ் வடிவில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் மல்டிபிள் கைண்ட் ஆஃப் அந்த வால் மவுண்ட் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருக்கிறது ஒரு மாடல் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 மாடல் கிட்ட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிவிடும். பேக்கிங் ஓப்பன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து வால் மவுண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே 2 ராடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ராடுகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிவியோட கனெக்ட் பண்ணுற விதத்தில் இருக்கும். இதுதான் வால் மவுண்ட். இது வந்து ஓரம் வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் அந்த 2 ராடு வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். இதுதான் அந்த 2 ராட். இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிவியோட கனெக்ட் பண்ற விதத்துல உங்களுக்கு வந்து பேக் சைட்ல குடுத்துருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலான்ற மேனுவல் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அத யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கனெக்ட் பண்ற விதத்துல இங்க வந்து போட்டு போல்ட், நெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ராடுகள் கொடுத்துருப்பாங்க. இந்த பெரிய பெரிய ராடுகள் 2மே. ஸோ இந்த 2 ராடுகள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்மார்ட் டிவி பேக் சைட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்மார்ட் டிவியோட இது நீங்க என்ன பண்ணிக்கலாம், டேரக்டா நீங்க வந்து அட்டாச் வந்து நீங்க வந்து பண்ணிட முடியும். இது ரெண்டுத்துமே நீங்க வந்து அட்டாச் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் உங்களுக்கு வந்து முடிஞ்ச மாதிரி தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து போல்டு நெட் இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அதனால வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரலாக போட்டு நீங்கள் இது தேடணுன்ற அவசியமே கிடையாது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் விஷயத்துக்கு வந்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வால் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பேக் சைட். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து வால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி வந்து கனெக்ட் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்கே தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்க, இங்கிருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் லாங் வேணும்னா இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவியோட ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு இடம். ஸோ பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால் மவுண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிருந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க ரொட்டேட் பண்ணுறதுக்காக. இப்படியும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3வது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட் சைடு வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிவியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா ஒரு ராடு. ஸோ அந்த ராடோட கனெக்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு போதும், நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டிவி வந்து நீங்கள் வந்து எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லாங்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக ஃப்ரண்ட்லேயே கூட நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சென்டர் கட்டை நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் கம்மியாயிடும். ஸோ இதுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள நீங்கள் வந்து வச்சிட முடியும். ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 2 ராடுகள் கொடுத்தேன் இல்லையா, அந்த 2 ராடுகள் இது மாதிரி தான் நீங்கள் வந்து டிவியில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வால் மவுண்ட்டில் இதோடைய ஃப்ரண்ட் சைடு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் சைடில் ஈஸியாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு இன்டர்ஃபேஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஐடியாவது கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஸ்மார்ட் டிவி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வால் மவுண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம டெக்கல் சம்பந்த நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நான் அடுத்த டெக்கல் சம்பந்த புதிய வீடியோக்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுகிறேன். நான் உங்களுக்கு நன்றி. வணக்கம்.